10வது முறையாக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கு மற்றும் மாநாடு 2025 பிப்ரவரி மாதம் 28 வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணி அளவில் கொழும்பு BMICH ஆர்கிட் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் விசேட அதிதியாகவும் தலைமை விருந்தினராகவும் அமெரிக்க ராஜதந்திர பணி தலைவர், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் தலைமை தலைவர், அமெரிக்காவின் புகழ்பெற்ற விஞ்ஞானி மற்றும் சிறப்பு பேராசிரியர் டாக்டர் மது கிஷான் மற்றும் இன்க்ரூஸ் குழுவில் எஸ். வேலாஸ்ரீ, மூத்த வழக்கறிஞர், இந்திய உச்சநீதிமன்ற தலைவர், அகில இந்திய கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் புதுடெல்லி, மேலும் ஆஸ்திரேலிய நாட்டு இடம்பெயர்வு, முதுகலை பட்டம், சட்டம் மற்றும் நடைமுறை டாக்டர் லிடியா பால், ஆஸ்திரேலிய நாட்டு விவகாரங்கள் மற்றும் பளுதூக்கல் சாம்பியன், உலக தங்கப்பதக்கம் வென்ற டாக்டர் ருவான் பால், இலங்கையின் தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் மற்றும் இலங்கை ஜனாதிபதி மருத்துவக் கல்லூரியின் நிர்வாக தலைமை அதிகாரி செயின்ட் டாக்டர் ருக்ஷாந்த் பெல்லனா உள்ளிட்டோர் இந்த நிகழ்வின் பிரதம அதிதிகளாக அழைக்கப்பட்டிருந்தனர். மேலும் இந்நிகழ்வில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் சேர்மன் திரு மஹூசூம், தலைவர் திரு அமீர்கான், குழந்தைகள் மற்றும் பெண்கள் விவகாரங்களுக்கான துணைத் தலைவி திருமதி ஷீரின், ஆலோசகர் திரு நசீம், பணிப்பாளர் திரு அப்துல் ரசாக் மற்றும் செய்தி இயக்குனர் திரு அஜந்த ரணசிங்க, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் தலைமை சட்ட ஆலோசகர் மற்றும் போலீஸ் காவல்துறை ஆய்வாளர் TV சங்கர், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் டாக்டர் G. ரவீந்திர JP, குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர் ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லான் JP உள்ளிட்ட குழும பணிப்பாளர், சபை உறுப்பினர்கள், பணிப்பாளர்கள், பிரதிபலிப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், அங்கத்தவர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கருத்தரங்கின் போது ஊடகவியலாளர் ஃபஸ்லான், மாற்றுத்திறனாளி உபுல் ரஞ்சித், முன்னாள் போலீஸ் SP பண்டார உள்ளிட்டோர் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சமூக சிறப்பு விருது 2025 இதன் போது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் சமூக சேவைகளை பாராட்டி சமூக சேவையாளர்களை கௌரவிப்பதற்கும் மதிப்பீடு செய்ததற்கும் குளோபல் ஏசியன் அச்சீவர்ஸ் கவுன்சில் மூலமாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், தொழில் வல்லுநர்கள், சமூக சேவகர்கள், கலைஞர்கள் போன்ற பல்வேறு நபர்களுக்கு பாராட்டு விருதுகள் வழங்கப்பட்டன. சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் புதிய உறுப்பினர்களுக்கு பிரதம அதிதியின் மூலம் சான்றிதழ்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் கலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மேலும் வாழ்நாள் சாதனையாளர் விருது 80 வயதுடைய குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அதிபர் அல்ஹாஜ் இஸ்மாயில் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நாடளாவிய ரீதியில் இருந்து பல சமூகத்தினரும் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான கருத்தரங்குகள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் உறுப்பினர்கள் குழு ஒன்று கூடியுள்ளது. மேலும் இலங்கையின் குழந்தைகளுக்கான பல செயல் திட்டங்களை முந்தைய நிகழ்வுகளில் செயல்படுத்தினோம். அதே நேரத்தில் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேலும் பல்வேறு தரப்பினருக்கான சமூக சேவை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. දරුවන් වෙනුවෙන් ඒත් එක්කම ආබාධිත පුද්ගලයන් වෙනුවෙන් මේ වගේ බොහෝ දෙනෙක් වෙනුවෙන් බොහොමයක් වැඩ කටයුතු සමාජ සේවා වැඩ කටයුතු මෙහෙයවමින් ஃபஸ்லான் எங்களோடு இணைந்து பயணிக்கிறார். திருகோணமலை, கலேவல, குருநாகல், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அண்மையில் பயணித்தோம். யாழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு பெரிய விழாவை நடத்தினோம். நாங்கள் ஏன் பயணம் செய்கிறோம்? ஏன் நீங்கள் ஒரு அடையாள அட்டை பெற வேண்டும்? எல்லோரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் அடையாள அட்டையை பெற விரும்புகிறார்கள்.
ஆனால் அடையாள அட்டையை மாத்திரம் நாங்கள் வழங்குவதில்லை என்பதை நீங்கள் முதலில் சிந்திக்க வேண்டும். எனவே நம் மற்றவர்களின் பிரச்சனை பற்றி சிந்திக்க வேண்டும். முதலில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனை பற்றி சிந்தியுங்கள், பின்னர் அண்டை வீட்டார், பின்னர் கிராமப்புற மக்கள், நகரத்தை பற்றி சிந்தியுங்கள், உங்கள் நாட்டை பற்றி சிந்தியுங்கள், பின்பு ஏனைய நாடுகளின் மக்களை பற்றி சிந்தியுங்கள். எனவே ஒரு உலகம், ஒரு பணி. About your city, think about your country, and think about the other countries. So one world, one mission. சுகாதாரத்துறை பெண்களால் நிறைந்துள்ளது. இந்த துறையில் போதுமான பெண் பிரதிநிதித்துவம் எங்களிடம் உள்ளது. 98% செவிலியர்கள் பெண்கள். மருத்துவ உதவியாளர்களில் 52% பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவதாக நான் நினைக்கிறேன். அவர்கள் உங்கள் சுகாதார அமைப்பின் ஒரு பகுதி. இலங்கையின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றின் இயக்குநராக நீங்கள் என்னை அழைத்தீர்கள். ஆனால் பெண்கள் விரைவில் இந்த பதவிகளை பெறுவார்கள். ஏனெனில் அவர்கள் அதிக தகுதிகளுடன் சுகாதாரத்தின் அனைத்து அம்சங்களையும் நிர்வகிப்பதில் உள்ள சவால்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். Administration in all the health sectors, specialties. ஒரு மன உறுதியுள்ள விளையாட்டு வீரராகவும் 2 முறை உலக சாம்பியன்ஷிப்பை வென்ற நபராகவும் எதிர்காலத்தில் நம் நாட்டிற்காக ஒரு பாரிய திட்டத்தை செய்ய திட்டமிட்டுள்ளேன். பளு தூக்குதல் அல்லது ஜிம்முக்கு செல்வது ஒரு ஃபேஷன் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இன்னொரு விஷயம், நான் சொன்னேன், இந்த மக்கள் நிறைய பேர் ஜிம்முக்கு செல்கிறார்கள். அவர்கள் எடை அதிகரிப்பதற்காக தடை செய்யப்பட்டிருக்கும் ஊக்க மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள். நான் இந்த வாலிபர்களிடம் சொல்கிறேன், அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். தடை செய்யப்பட்ட பொருட்களை ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது நிறைய சேதத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் ஒரு 56 வயதுடைய மனிதனாக நான் சுமார் 300 கிலோவை தூக்குகிறேன். தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் எடுத்துக்கொள்வதில்லை. இந்த வாலிபர்கள் என்னுடன் இணையுங்கள். நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பேன். தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொள்ளாமல் நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்பது பற்றி. இது குடும்ப வாழ்க்கையையும் பாதிக்கிறது. நான் இதையெல்லாம் நன்றாக படித்திருக்கிறேன். நான் உலகம் முழுவதும் பயணம் செய்து இதையெல்லாம் நன்றாக படித்திருக்கிறேன். இந்த வருட இறுதிக்குள் முழு உலகத்தையும் இலங்கைக்கு கொண்டு வருவது பற்றி யோசித்து வருகிறேன். உலக பளுதூக்கல் மன்றம் என்னை இலங்கைக்கான பெயர்கள் தூதராக நியமித்துள்ளது. நான் அதை அங்கீகரித்து விட்டேன். நவம்பர் மாதம் 25 முதல் 30 வரையிலான காலப்பகுதிகளில் பல விளையாட்டு வீரர்கள் இலங்கைக்கு வருவார்கள். ஒரு விளையாட்டு வீரர் கூட இந்த ஊக்க மருந்துகளை எடுக்க மாட்டார்கள். அவர்கள் தங்க பதக்கத்தை வென்றவுடன் தகுதியானவர்களா என்பதை பற்றி வைத்தியர்களை வைத்து நாங்கள் பார்ப்போம். அவர்களை சோதிப்பார்கள். அதற்கு முன் நான் 1 அல்லது 2 சர்வதேச திட்டங்களை சர்வதேச மனிதுரிமைகள் உலகளாவிய பணியோடு இணைந்து செயற்படுத்துவது பற்றி யோசித்து வருகிறேன். இதில் பல தொடர்புகள் உள்ளன. அமீர் கான் கிராமத்திற்கும் குடும்பங்களுக்கும் நாட்டிற்கும் நல்ல விஷயங்களை அனுப்புகிறார்கள். இதன் மூலம் பல வாலிபர்களை இணைக்க முடியும் என நான் நம்புகிறேன். ஹியூமன் ரைட் குளோபல் එකත් සම්බන්ධ වෙලා මේක ගොඩාක් නෙට්වර්ක් එක තියෙනවා. හොඳ දේවල් ගමට පවුල් වලට ගමට රටට යවන්නේ අපේ මිස්ටර් අමීර් खान. එතකොට මේ හරහා ගොඩාක් දූ දරුවන්ව මම සම්බන්ධ කරගන්න බලාපොරොත්තු වෙනවා. நாங்கள் செய்வோமே சேவை இந்த உலகம் நாளை நாங்கள் மலர்ச்சியை காண எல்லோரும் ஒன்றாக சேர்வோமே இங்கு நலம் வாழவே எல்லோரும் நாங்கள் சேர்வோம். மனித உரிமைகள் என்றால் என்ன? இந்த விஷயத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்களிடம் அடையாள அட்டை இருக்கிறது. இந்த அடையாள அட்டையின் சக்தி என்ன? இதை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? இதை எப்படி பெற்றீர்கள்? என்ன காரணத்திற்காக?
இதன் சேவை என்ன யாருக்காவது தெரியுமா? இன்று இந்த புதிய உறுப்பினர் பதவியை பெற்ற யாராவது இருந்தால் அந்த பொறுப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரிந்தால் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். இந்த அடையாள அட்டையை இந்த சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் உறுப்பினராக எங்கே எப்பொழுது பயன்படுத்த முடியும்? இந்த அடையாள அட்டை பணத்திற்காக வழங்கப்பட முடியாது. மேலும் பொருத்தமற்ற நபர்களுக்கு வழங்கப்பட முடியாது. சரியான நபருக்கு மட்டுமே இந்த அடையாள அட்டை கொடுக்கப்பட வேண்டும். இந்த அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் பெறுவோம் என்று எதிர்பார்க்கிறோம். சட்டம் மீறப்படும் போது சில அரசு அதிகாரிகளுடன் நாம் வாக்குவாதம் செய்ய போகிறோம். இது தவறு. அதை அப்படி செய்யாதீர்கள். நீங்கள் அனைவரும் சட்டத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். අවස්ථාවකදී යම් කිසි රජයේ නිලධාරීන් සමග අපි තරඟ කරන්න යනවා. මේක වැරදි. කොහොමද මේක කරේ? එතකොට මේ නීතිය සම්බන්ධව ඔයාලා දැනුවත් වෙන්න ඕනේ. நான் மிச்சம் கஷ்டப்பட்டேன். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல இந்த பட்டதாரிகள மனதில் நாங்கள் சமூகத்தையும் வளர்க்கணும். அப்பா எங்கள் சமூகத்தை வளர்க்கணும். இங்கே இப்படி செய்யணும். எல்லா பட்டதாரி ஆசிரியர்களும் படிப்பதில் பின்னர்களாக இருக்கின்றோம். எனவே ஹியூமன் ரைட்ஸ் என்பது மிகவும் முக்கியமான மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த மனிதனுடைய உரிமைக்கும் பாதகம் ஏற்படக்கூடாது. இந்த சகோதரர்கள் பேசும்போது எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கின்றது. மிச்ச மக்கள் மானசீகமாக பார்க்கிறார்கள். அவர் மானசீகமாக இல்லை. எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. என்னால் முடியும், என்னால் இயலாது என்ற அந்த பெண் சப்தத்தான் மாணவர்களுக்கு கொடுத்தேன். படிக்க நான் சொல்லலாது. படிக்க ஏழாண்டு செல்ல பிள்ளைகள் நாங்கள் பாஸ் பண்ண வச்சுக்கிறோம். கேட்டு பாருங்க. மாணவர் நம்பிக்கிற மத்தாக்கள் நம்பிக்கிற இதன் பிறகு என்னை பற்றி கேள்விப்படுவீங்க. கல்வியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்களுக்கு வேலை தேட ஓர் வாய்ப்பு கொடுப்பது எப்படி? அவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிப்போம். தையல் கலையில் தேர்ச்சி பெற உதவுவோம். அதனை நாம் எப்படி செய்ய முடியும்? அதனை செய்வோம். ஆம், நிச்சயமாக செய்வோம். அதனை எப்படி செய்வது? ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த 25 பெண்கள் கொண்ட குழுவை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு 6 மாத தொழில் பயிற்சி அளிப்போம். தலையணை உரையிலிருந்து நவீன சல்வார் அல்லது நவீன ஃப்ரெக்ஸை எப்படி தைப்பது என்று நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிப்போம். 6 மாத பயிற்சிக்கு பிறகு கடைசி நாளில் நாங்கள் அவர்களுக்கு மனித உரிமைகள் சான்றிதழை வழங்குகின்றோம். மேலும் அவர்களுக்கு ஒரு புதிய யுகி இயந்திரத்தையும் நாங்கள் வழங்குகின்றோம். இலங்கையில் ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் இது போன்ற தொழில் பயிற்சி நிலையங்களை நாங்கள் நிறுவுவோம். இதனை எப்படி செய்வது என்பது குறித்து உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு தேவை. இந்த திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். நீங்கள் அதனை செய்யுங்கள். අපි ඔබතුමන්ලාගේ ඇඩ්වයිසර්ස් අපිට ඕනේ කොහොමද මේක කරන්න කියලා ප්‍රොජෙක්ට් එක අපි ඕගොල්ලන්ට දෙන්න. ඕගොල්ලන් කරන්න